என்ஜிகே யூடியூப் ஆளர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு லொக்கேஷனுக்கு புது லொக்கேஷன் ஈஸ்வரன் கோயில் தான். நல்லாயிருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற நேயர்களே. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வருதுங்களா, சில வெளியே வரும். இதெல்லாம் தான் போகணும். யாரும் அடிக்காத போக மாட்டாங்க பஸ்ஸுக்காரர் நேயர்களே. இது சிவன் கோயில். சிவன் கோயில்னா சிவன் லிங்கம். சிவலிங்கம் போகிறதுனால டக்குன்னு நிறுத்திடுறாங்க. பஸ்ஸு பிரேக் அடித்தா கேமரா ஒரு பக்கம் போகுது நேயர்களே. அதனால் நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன், அப்பப்போ சரி பண்ணிக்கிறேன். நேயர்கள் அனைவரும் காமிக்கு போகிறேன். ரூட்டு கோயில் திறந்தால் கோயிலுக்குள்ளே போகிறேங்க, இல்லைன்னா ரூட்டுக்குள்ளே காமிக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த ஏஆர்எஸ் மல்டிப்ளஸ் ஹாட் ஸ்பாட்ஸ்னு ஒரு கடை இருக்குங்க. நல்லா இருக்குங்க, குவாலிட்டியான துணி. ஹாட் ஸ்பாட்ஸ் நான் கூட நிறைய எடுத்துருக்கேன். நல்லா இருக்கு துணி, நல்லா மொத்தமாக இருக்குது, நல்லா நைஸாக இருக்குது. வெயில் காலத்துக்கு நல்லா போட்டுக்கலாம், நல்லா அருமையாக இருக்குங்க. ஹாட் ஸ்பாட் துணிக்கடை. லெஃப்ட் எடுத்துக்கணுங்க, இல்லை லெஃப்ட் எடுத்தால் மவுண்ட் ரோடு. ரோடு நேயர்களே. இங்கே ஒரு எல்ஜி பங்கு இருக்கு. வெளியூர்லேருந்து வந்தாலும் நேயர்கள் வந்து அடிச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் ஒரு இந்தியன் ஆல்டோ எல்பிஜி கேஸ் இருக்குங்க. லெஃப்டில் மவுண்ட் ரோடு பக்கத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வந்து அடிச்சுக்கலாம். வெளியூர் நேயர்களாம் தெரியலடா. புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குங்க. சிவாப்பட்டை லெஃப்ட்டு. ரைட் சைடு போனால் நாமக்கல் திருச்சி நேயர்களே. நாமக்கல் திருச்சி ரோட்டில் தான் போகணும் நான். பேர் வச்சிருக்கிறதுனால என்ஜிகே ட்ராவலர். தினமும் ஒரு பயணம் மாதிரி போனால் அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
மாட்டேங்கிறார். அப்படி ஏதோ ஒரு பண்ணுதுங்க ட்ரபிள். காலையிலான அப்படி பண்ணுதுங்க, ட்ரபிள் பண்ணுதுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரத்துக்கு வெளியே வரத்துக்கே 5 நிமிடம் ஆகிவிட்டது. நேயர்களே, வரத்துக்கு அங்கே 1/2 மணி நேரம் ஆக மாட்டேங்குது. நேர் ரோடு போனால் ஜங்ஷன், ரைட் சைடு போனால் கிருஷ்ணகிரி மேட்டூர், லெஃப்ட்டு போனால் நாமக்கல் கோயம்புத்தூர். நம்ம கோயம்புத்தூர் வழியில் தாங்க போக போகிறோம். கோயம்புத்தூர் பைபாஸில், பைபாஸ் நேயர்களே, பைபாஸில் போக போகிறோம். காலையில் பயங்கர டிராஃபிக். உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன், வழிவிட மாட்டிருக்கார் ஆட்டோக்காரர், வழிவிட மாட்டேங்கிறார். நாமக்கல், திருச்சி, கோயம்புத்தூர் நாங்கள் பைபாஸ். பெங்களூர் டு திருச்சி, கோயம்புத்தூர் இந்த பக்கம் கோயம்புத்தூர் திருச்சி போகலாம். இந்த பக்கம் ரைட் சைடு போனால் பெங்களூர் பைபாஸ். சரி, வரத்துக்கே 7 நிமிஷம் ஆகிவிட்டது நேயர்களே. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பைபாஸ் வரத்துக்கு 7 நிமிடம் ஆகிவிட்டது நேயர்களே. காலையில் கிளைமேட் எப்படி இருக்கு நேயர்களே? மாலையிலும் இப்படி தான் இருக்கும். காலை 2 வேளையும் சில தான் இருக்கும் கிளைமேட்டு. பைபாஸ் அல்லவா, பைபாஸில் போயிட்டு இருக்காங்க. புது பஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் ஏறுதுங்களா? ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் ஏறி இறங்கிடணும் நேயர்களே. ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் ஏறி இறங்கிடணும் நேயர்களே. காமிக்கிறேன். காலையில் ரோடு பாருங்கள், செம்மையாக இருக்கு. இருக்குங்களா? அடுத்தது பாலம் இறங்கணுன்னே அடுத்தது பட்டர்ஃப்ளை பாலம் அப்படின்னு பேருங்க. இதில் லெஃப்ட் எடுத்துக்கணும். கோயம்புத்தூர் ஈரோடு லெஃப்ட் எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்தீங்களா தான் அந்த சிவன் கோயிலுக்கு போக முடியும் நேயர்களே. நேராக போனால் மதுரை சென்னை. ஏபிஎஸ்காரங்க 2 பேரும் வீ போட்ட மாதிரி போகிறாங்க பாருங்க. இடம் விடாத லெஃப்ட் எடுத்துக்கணும் நேயர்களே. ஈரோடு போகிற வழி ஓகேவா? இது பேர் தான் பட்டர்ஃப்ளை பாலம். பட்டர்ஃப்ளை பாலங்க. பாலம் ஏறிக்கிட்டு இருக்கோம். அருமையாக இருக்குங்களா பாலம்? எப்படி இருக்கு?